அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நமது இஸ்லாமிக் தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாம் இனிமேல் தொடர்ந்து வீடியோக்களை நாம் அப்லோட் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த பாக்கியம் நிறைந்த ரமலானில் நாம் அல்லாஹ்வுக்காக நோன்பு வைக்கின்றோம். அந்த நோன்பின் சுன்னத்துகள் என்னவென்று நாம் அறிந்து அந்த நோன்பை நோற்றோம் என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடம் நாம் நெருங்குவதற்கு மிகவும் அது வழிவகுக்கும் இன்ஷா அல்லாஹ். அந்த நோன்பின் சுன்னத்துகள் என்னவென்று நாம் இந்த காணொளியில் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது பார்ப்போம். அதில் முதலாவது சஹர் செய்தல். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹர் உணவு உண்ணுங்கள், நிச்சயமாக சஹர் உணவில் பரக்கத்துள்ளது. ஆதாரம் நூல் புகாரி மற்றும் முஸ்லிம். சஹர் உணவை இரவின் கடைசி வரை பிற்படுத்துவது சுன்னத்தாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனது உம்மத்தவர் நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்தியும் சஹர் உணவை பிற்படுத்தியும் வரும் வரை நன்மையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நூல் அஹ்மத். ஆகையினால் சஹர் செய்வது ஒரு சுன்னத்தான காரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே. இரண்டாவது நோன்பு திறத்தல், அதாவது இஃப்தார் செய்தல். சூரியன் மறைந்து விட்டதென உறுதியாக தெரிந்துவிட்டால் நோன்பு திறப்பதை தீவிரப்படுத்த வேண்டும். கனித்த பேரித்தம்பழம் கொண்டு நோன்பு திறப்பது சுன்னத். அது கிடைக்காத போது சாதாரண பழம் கொண்டு நோன்பு திறப்பது சுன்னத். அதுவும் கிடைக்காத போது தண்ணீர் கொண்டும், இவற்றில் ஏதேனும் கிடைக்காத போது எதை கிடைக்கிறதோ அது கொண்டு நோன்பு திறப்பது சுன்னத்தாகும். அதாவது நாம் பெரும்பாலும் பள்ளிகளில் நோன்பு திறக்கின்றோம் அல்லது வீடுகளில் நாம் நோன்பு திறக்கின்றோம். அதில் முதன்மையாக நாம் பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பு திறப்பது என்பது மிகவும் சுன்னத்தான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே. அந்த சுன்னத்தான வேளையில் நாம் பேரித்தம்பழம் கிடைக்கவில்லை என்றால் ஒரு பழத்தை கொண்டு நாம் நோன்பு திறப்பது சுன்னத். அதுவும் கிடைக்கவில்லை என்றால் ஒரு தண்ணீரையாவது நாம் வைத்து கொண்டு அந்த நோன்பை நாம் திறப்பது மிகவும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாம் நோன்பு திறக்கும் பொழுது பேரித்தம்பழத்தை கொண்டு முதலில் நோன்பு திறக்க வேண்டும். மூன்றாவதாக துவா செய்தல். நாம் ரமலானில் மிக மிக ஒரு முக்கிய அமலாக நாம் காண வேண்டியது துவா செய்தல் என்பதுதான். நோன்பு நோற்றிருக்கும் போது குறிப்பாக நோன்பு திறக்கும் சமயம் துவா செய்து கொள்ள வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 துவாக்கள் ஏற்றுக்கொள்ள தக்கவையாகும். அவை நோன்பாளியின் துவா, இரண்டாவது அநீதம் அளிக்கப்பட்டவனின் துவா, மூன்றாவது பயணியின் துவா. நோன்பாளி இரவில் தொழுவது அவசியமாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ரமலானின் இரவில் எவர் ஈமானுடன் நன்மையை தேடியவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவரது முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதாவது தராவியா நாம் தொழுகின்றோமே, தராவியா அவசியமாகும். அந்த தராவியா தொழுகையில் எவ்வளவோ நன்மைகள் இருக்கின்றது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் தனது இமாமுடன் அவர் தொழுகையை முடித்து செல்கிற வரை தொழுகிறாரோ அவருக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆக நாம் எவ்வளவுக்கெவ்வளவு முடியுமோ இந்த ரமலானில் நாம் அமல்களை மிக 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 அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ரமலானில் தர்மம் செய்வதை அதிகப்படுத்துவதும் அவசியமாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தர்மங்களில் தலை சிறந்த தர்மம் ரமலான் மாதத்தில் செய்யப்படும் தர்மமாகும். மேலும்
ரமலானில் குர்ஆன் ஓதுவதில் கவனம் செலுத்துதல் மிக மிக அவசியமாக ஒரு அமலாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே. ஆக நாம் எல்லா மாதங்களிலும் எல்லா நாட்களிலும் நாம் இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை ஓத வேண்டும். இருந்த போதிலும் இந்த ரமலான் மாதத்தில் நாம் மிக மிக அதிகமாக குர்ஆனுடன் தொடர்பு வைத்து கொள்ள வேண்டும் என் இனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே. இன்ஷா அல்லாஹ் நாம் அந்த அமலை செய்வதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஏனெனில் ரமலான் குர்ஆன் மாதமாகும். குர்ஆன் ஓதுபவருக்கு ஒவ்வொரு எழுத்துகளுக்கும் ஒரு நன்மையும் ஒரு நன்மைக்கு அது போன்ற 10 மடங்குகளும் உண்டு இன்ஷா அல்லாஹ்.